வெல்கம் டு டாக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேன்கேக் ரெசிபி தான். இது ஹெல்த்தி வெர்ஷனில் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு அது தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பேன்கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப்பை வந்துட்டு நான் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், நான் இங்கே வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எனக்கு இங்கே நாட்டு சர்க்கரை ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் 1/2 கப்லேருந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து நீங்கள் சேர்த்திக்கணும். இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்துட்டு வேனிலா எசன்ஸ் வந்து நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ வேனிலா எசன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் ஏலக்காய் பவுட்ரு கூட நுணுக்கி போட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இது சேர்த்துன வாட்டி இதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பால் வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச பாலை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். இதை வந்து ஊற்றி நீங்கள் இப்போ பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டரில் வந்துட்டு எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கணும். நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த பேன்கேக்கை ஊற்றி எடுங்க. இதில் நான் கொஞ்சமாக கீ போட்டுக்கிறேன், ஏன்னா இது கிட்ஸு கொடுக்கணுங்கிறதுனால. ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆன வாட்டி அதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு பட்டர் ஹனி போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான பேன்கேக் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.